நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சில வீட்டுக்குள்ளே போனோடனே என்னடா அது என்னமோ ஒரு வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கும் வாஸ்துக்கும் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே சம்மந்தப்படுத்திக்காதீங்க. இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலைகளில் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம ஒரு விஷயங்களுக்கே போகிறோம், அந்த இடங்களை போய் வாங்க போகிறோம். வாங்க போகும்போது என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய சுயஜாதகத்தில் 4ஆம் அதிபதியோ, அதே மாதிரி நமக்கு செவ்வாயும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானும் ஓட தன்மைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத தன்மையோ, நமக்கு மாறுதலான தசாபுத்தி அந்தரமோ நடக்கக்கூடிய காலங்களில் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தான் இந்த மாதிரி மனைகள் தான் அமையும். எந்த வீட்டில் மணி பிளான்ட்டை ரொம்ப சுற்றி சுற்றி வளர்க்குறாங்களோ அவங்க வீட்டில் நல்லா பாருங்கள் பண கஷ்டம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சாஸ்திரப்படி நீங்கள் என்னெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா, வெட்டிவேர் வெட்டிவேர் வெட்டிவேரும்பாங்க. அது வெட்டிவேர் அல்ல, வெற்றி வேர். அப்படிங்கும்போது வெற்றி வேரை வீட்டில் நட்டி வையுங்கள். அப்போ வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். வெற்றி தரும் வேர் ஆகையால் அது வெற்றி வேர். புரிஞ்சுக்கணும். சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உயிரினங்கள் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், இந்த மாதிரி குதிரையாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறந்துருச்சுன்னா அதையும் புதைச்சாலும் அதுக்கும் அதே ஆன்மா தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இதில் போய் போய் புதைச்சி 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 என்ன ஆகும்னா, எப்படி நமக்கும் அதே ஆன்மா தான் அதுக்கும் அதே ஆன்மா, இது கூட அந்த இடத்தை வந்து தப்பாக போயிடும். கருப்பு மாந்திரிக பூஜைன்னா சுவாமியை வச்சு வழிபடக்கூடிய மாந்திரிகம்ங்கிறது வந்து வெள்ளை மாந்திரிகம்னு பேர். இது இல்லாமல் கருப்பு மாந்திரிகன்னா அடுத்தவங்க கெட்டு போகணும், அடுத்தவன் ஒன்றும் இல்லாமல் ஆகணும், இப்படிலாம் சும்மா சாமி கும்பிட்றவங்களாம் இருக்கான். அதுக்குன்னு உள்ள தெய்வங்கள்லாம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தெய்வங்களெல்லாம் அந்த இடத்துல வைப்ரேஷன் கொடுத்து 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 வழிபட 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 அந்த அசுர தெய்வங்களை வழிபட வழிபட அந்த இடத்துல வைப்ரேஷனே மாறி போயிடுது. ஸோ இதெல்லாம் போக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ரகசியம்லாம் எங்கே இருக்குன்னா உங்கள் சுயஜாதகத்தில் இருக்குது அன்பர்களே. நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ஒரு சில வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னாலே நம்ம வந்து என்ன நினச்சிருவோன்னா, ஒரு ஃபீல் பண்ணுவோம், இங்கே ஒரு தெய்வீகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில வீட்டுக்குள்ளே போனோடனே என்னடா அது என்னமோ ஒரு வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கும் வாஸ்துக்கும் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே சம்மந்தப்படுத்திக்காதீங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வைப்ரேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மன தேவதைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். மன தேவதை அப்படின்னு சொன்னால் ஆதி காலங்களில், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அந்த வாஸ்துலாம் உபசாஸ்திரம் சரியா. பட் அந்த காலங்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா அந்த மண் சூஸ் பண்ணும்போதுனா ஒரு இடமே வாங்குகிறாங்கன்னா முன்னாடி காலங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏரியா எப்படி இருந்தது, இந்த மண் எப்படி, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஒரு சில விஷயங்கள்னால் ஆதி காலங்களோட ஹிஸ்ட்ரி வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலோ இந்த மாதிரி இருந்தாலும் அந்த இடங்களை வாங்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலைகளில் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம ஒரு விஷயங்களுக்கே போகிறோம், அந்த இடங்களை போய் வாங்க போகிறோம். வாங்க போகும்போது என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய சுயஜாதகத்தில் 4ஆம் அதிபதியோ, அதே மாதிரி நமக்கு செவ்வாயும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானும் ஓட தன்மைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத தன்மையோ, நமக்கு மாறுதலான தசாபுத்தி அந்தரமோ நடக்கக்கூடிய காலங்களில் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தான் இந்த மாதிரி மனைகள் தான் அமையும். அப்போ இதில் வரும்போது நெகட்டிவான விஷயங்கள் வந்து வந்துடுது. சரி, நீங்கள் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லை லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க, இப்போ இதுக்காக நான் திருப்பி விற்றுட்டு போகணுமா அப்படின்னா அது கிடையாது அன்பர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் மாற்று ரீதியான நம்ம தாந்திரிக ரீதியாக ஜோதிடத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபாடுகள் என்ற இதில் வந்து தீர்வுகள் உண்டு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்துக்கும், இந்த வீடுகள் சம்மந்தமான விஷயமும் சரி, அந்த மண் சம்மந்தமான விஷயத்துக்கும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்னால பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதில் எளிமையான விஷயங்கள்லாம் உண்டுங்க. அப்போ ஜோதிட ரீதியாக உங்களுடைய கணக்குகளையும் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் தாந்திரிக ரீதியாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் நிறைய இருக்குன்னா சில மலர்கள் வளர்க்கலாம், அதே மாதிரி சில செடிகள் வளர்க்கலாம்,
அத விட்டுட்டு சில பேர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சைனா பிளான்ட் வளர்க்குறேன் அப்படிங்கிறது, வாஸ்து பிளான்ட் வளர்க்குறேன்னு சொல்கிறது, முள் செடிகள் வளர்க்குறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எனது அன்பார்ந்த நேயர்களே, எந்த வீட்டில மணி பிளான்ட்டை ரொம்ப சுற்றி சுற்றி வளர்க்குறாங்களோ, அவங்க வீட்டில நல்லா பாருங்கள் பண கஷ்டம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சாஸ்திரப்படி நீங்கள் என்னெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா, மனோரஞ்சித பூக்கள். மனோரஞ்சித பூவெல்லாம் வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனோரஞ்சிதம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் மனசுக்கு என்னவா நினைத்து அந்த தெய்வத்துக்கு அந்த மனோரஞ்சித பூவோ, அந்த மனோரஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய ஈவன் அந்த குச்சியை வந்து காப்பு கட்டி அதை எடுத்து வச்சு அதை நீங்கள் சமித்தா ஆக்கி கூட பூஜைகளில் வந்து தட் இஸ் லைக் ஹோமங்களில் நீங்கள் அதை காய வைத்து போட்டால் கூட அது என்ன பண்ணுன்னா தெய்வ சங்கல்பத்தை கொடுக்கும். அப்போ தெய்வ சங்கல்பம் நீங்கள் அதாவது அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும், தெய்வத்தோட அனுகிரகம்லாம் கிடைக்கும். அப்போ மனோரஞ்சித பூ செடிகளும் அதுலேயே வந்து போன்சாய் வளர்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, போன்சாய் செடிகளே நிறைய வந்துடுது. மனோரஞ்சிதத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு மரங்கள் இருக்குது, அது இல்லாமல் ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய செடிகள் வந்து அது வளர்க்காதீங்க. இந்த செடிகளையும் வளர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், வெட்டிவேர் வெட்டிவேர் வெட்டிவேரும்பாங்க. அது வெட்டிவேர் அல்ல, வெற்றி வேர். அப்படிங்கும்போது வெற்றி வேரை வீட்டில் நட்டி வையுங்கள். அப்போ வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். வெற்றி தரும் வேர் ஆகையால் அது வெற்றி வேர், புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வெற்றி வேரை எடுத்து வைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் பவளமல்லின்னு ஒரு செடி இருக்குது. அந்த பவழமல்லி பூக்களுக்குன்னு ஒரு பெரிய சக்தி உண்டு, சரியா? அப்போ அந்த பவழமல்லி செடிகளாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லி ஒரு செடி உண்டு. அப்போ அந்த சங்கு புஷ்ப மலர்களை வளர்ப்பது வந்து ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் இந்த இடங்களில் வந்து ஒரு ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெள்ளருக்கு செடியை நடலாம். இது எப்படி வரும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற அடிப்படையில் சில விஷயங்கள் கெட்டு அந்த இடங்கள் அது பிளாட்டாக இருக்கலாங்க, அது ஏக்கர் ஆஃப் லேண்டாக இருக்கலாம். ஸோ இந்த இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இடங்களில் ஒருவேளை இதை எந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அது வந்து ஆதி காலங்களில் அது ஒரு சுடுகாடாக இருந்திருக்கலாம். இல்லை அந்த இடங்கள்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூர்வீகங்களில் சில பேர் வீட்டில் குடும்பங்களில் வந்து பிரேத தோஷங்கள் ஏற்படுறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் அதே வீட்லேயே வச்சு புதைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பிக்கை, உயர்வான ஹிந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து பிரேதம் தான் நம்ம கணக்கே ஒழிஞ்சு அவரை யாருமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்றதில்ல. அப்போ அந்த இடங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிரேத தோஷங்கள் வருது. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உயிரினங்கள் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், இந்த மாதிரி குதிரையாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறந்துருச்சுன்னா அதையும் புதைச்சாலும் அதுக்கும் அதே ஆன்மா தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இதில் போய் போய் புதைச்சி என்ன ஆகும்னா, எப்படி நமக்கும் அதே ஆன்மா தான், அதுக்கும் அதே ஆன்மா, இது கூட அந்த இடத்தை வந்து தப்பாக போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். இது இல்லாமல் சில பேர் வீட்டில் கருப்பு மாந்திரிக பூஜையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. கருப்பு மாந்திரிக பூஜைன்னா சுவாமியை வச்சு வழிபடக்கூடிய மாந்திரிகம்ங்கிறது வந்து வெள்ளை மாந்திரிகம்னு பேர். இது இல்லாமல் கருப்பு மாந்திரிகம்னா அடுத்தவங்க கெட்டு போகணும், அடுத்தவன் ஒன்றும் இல்லாமல் ஆகணும், இப்படிலாம் சும்மா சாமி கும்பிட்றவங்களாம் இருக்கான். அதுக்குன்னு உள்ள தெய்வங்கள்லாம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தெய்வங்களெல்லாம் அந்த இடத்துல வைப்ரேஷன் கொடுத்து வழிபட அந்த அசுர தெய்வங்களை வழிபட அந்த இடத்துல வைப்ரேஷனே மாறி போயிடுது. ஸோ இதெல்லாம் போக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி அமைப்பெல்லாம், இந்த ரகசியம்லாம் எங்கே இருக்குன்னா உங்கள் சுயஜாதகத்தில் இருக்குது அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ, இல்லை நீங்கள் முறையாக பணம் கட்டி வருவீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்களை வைத்தும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். திருப்பூரில் நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது அது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு போகும்போது பெரிய லெவல் அப்பார்ட்மெண்ட் டவுன்ஷிப் கட்டணும்னு வரும்போது நான் சொன்னேன், இல்லைங்க இங்கே வேறு வைப்ரேஷன் இருக்குங்க, நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் வச்சு விற்றுப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஹி வாஸ் ஷாக்ட். பல கோடி ரூபா போட்டுட்டேன் குருஜி அப்படின்னார். நான் சொன்னேன், கிடையாது, நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த இடத்துல நல்லா இல்லை, கட்டாதீங்க அப்படின்னு சொன்னோம். இது வாஸ்து கிஸ்ன்னு போட்டு குழப்பிக்காதீங்க, இந்த வைப்ரேஷன்லாம் வேறு கணக்கு. அப்போது உள்ளுக்குள்ளே போகும்போது அவங்க நல்லா அதுக்குள்ளே டுவெல்லிங் பண்ணி உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தா பிணமாக வந்தது. அப்படின்னும் போது என்னடா அப்படின்னு ஆதி காலத்தில் எஸ்எல்ஆர் காப்பி எடுத்து பார்க்கும்போதும் அந்த 1890s இருக்கிறது என்னடா இருந்திருக்குன்னு பார்த்தா அந்த காலங்களில் அது தோட்டமாக இருந்திருக்கு. தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த சமுதாயம், அந்த பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, அதில் அந்த பழக்கங்கள் இருந்திருக்கு. அவங்க மூதாதையர்களை ஃபுல்லாக அங்கே புதைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்திருக்கு. அதை காலங்கள் போகும்போது அது புதைச்சதை போயிடுச்சு.
அப்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக வருதுங்க. சின்ன குழந்தை கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களா கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த வழக்கங்கள் இருந்திருக்கு அவங்க வீட்ல அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல வீட்ட கட்டுனீங்கன்னா, அந்த வீடு எப்படி நல்லாயிருக்கும்? அங்க இருக்கிற வைப்ரேஷன் எப்படி நல்லாயிருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் சத்தியம். இதில அனுபவங்கள் இருக்கவங்க தாராளமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தாராளமா நான் உங்களுக்கு அதுக்கான பதில் நான் சொல்றேன். இப்ப இந்த மாரி விஷயங்கள இதெல்லாம் நாங்க கண்ணு முன்னாடி பார்க்கும்போது, அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு, அதுக்குள்ள சில பூஜைகள்லாம் பண்ணி, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு பண்ணும்போது, இப்ப இங்க அந்த இடத்துல சுபிட்சமா அந்த இடத்துல நெறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. வாங்கியிருக்கிறவங்க எல்லாமும் நல்லா இருக்காங்க. ஏன்னா அந்த அபார்ட்மெண்ட் பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அத நான் சொல்லல. அப்படிங்கும்போது அதனால அது முக்கியமான இடத்துல திருப்பூர்ல இருக்குங்க. நான் இதுக்கு எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, இது வந்து கீழ இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து வருதே ஒழிஞ்சு, இதையும் நீங்க நம்ம ஆழமா புரிஞ்சுண்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, உங்க வீட்ல இந்த மாரி குறைபாடுகள் இருந்தாலும் பயப்படக்கூடாது. நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் வந்து, இந்த தாந்திரிக ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னைக்குமே வந்து இந்த மாரி விஷயங்கள் நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து சேனல ஃபாலோ பண்ணுங்க. இனிமே ரெகுலரா நம்ம சேனலுக்கு வந்து நெறைய வீடியோஸ் பண்ணலாம்னு நம்ம முடிவெடுத்திருக்கோம். மேக்ஸிமம் நான் உங்கள சந்திக்கிறேன் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.